பத்திரிகையாளர்கள் நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் சார்பில் அதில் படித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் நகரேஷு காஞ்சி புத்தக வெளியீடு நிகழ்ச்சியும் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய இல கணேசன், ஒருவர் லஞ்சம் வாங்கினால் செய்தியாக வரும்போது லஞ்சம் வாங்காததும் செய்தியாக வர வேண்டும் என்றார். எந்த ஒரு காரணத்திற்காகவும் தேசத்தை பற்றி தரக்குறைவாக எழுதக்கூடாது என்ற எண்ணம் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பத்ம விருது புகழ் அடைந்தவருக்கு தருவதல்ல, புகழ் பெற வேண்டியவருக்கு தருவது என்றும் இல கணேசன் கூறினார். அதாவது நடக்கக்கூடாத காரியம் நடந்துவிட்டால் செய்தி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கள்ளு போதை அதில் கண்டபடி நடப்பது, கொலை கொள்ளை, லஞ்சம் வாங்கிட்டான், இதுவே சகஜமாகி போச்சா? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எது சகஜம்? முதல்ல சொன்னேன் பாருங்க, மனுஷனை நாய் கடிக்கிறதுங்கிறதே இப்போ சகஜமாக போன பிறகு மனுஷன் நாயை கடிக்கிறதுங்கிறதே சகஜமாக விதிவிலக்கே விதியாக ஆகிவிட்ட பிறகு இப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்? எது விதியோ அதைத்தான் சொல்லணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த கொலை கொள்ளை, தண்ணி போட்டு ஆனா, பேருந்து விபத்து, கண்டபடுத்திட்டுனா, குத்தினா, கொலை, எவ்வளோ செய்திகள் வருது. அதெல்லாம் அன்றாட நடைமுறையாக இருக்கும். லஞ்சம் வாங்கிட்டான், லஞ்சம் வாங்காமல் ஒருத்தர் இருந்தால் அது செய்தி. அப்படித்தானே ஆகணும். விதிவிலக்குத்தானே செய்தியாக வரணும். நீங்கள் விதியே எழுதிட்டு இருக்கீங்க. இந்த கண்ணோட்டம் குறைந்தபட்சம் உங்களுக்கு வேணாம். எல்லார் மாதிரியும் நானும் எழுத போகிறேன்னு நீ எனக்கு நீங்கள் படிக்கணுங்கிறேன். அதுக்கு மீதி பேர் மாதிரியும் நீ போகலாமே. நீ வித்தியாசமான ஜேர்னலிஸ்டாக எழுத்தாளனாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ எல்லாம் ரிப்போர்ட்டராக யாருமே இல்லை, எல்லாம் போட்டராக தான் இருக்காங்க. அதாவது போட்டர்னா இங்கே இருக்கிற பொட்டி கொண்டு போய் அங்கே வைப்பான், அங்கே இருக்கிற பொட்டி கொண்டு இங்கே வைப்பாங்க. சார் இவர் இங்கே சொன்னாரே சார்ன்ட்டு அங்கே போய் கேட்பான், அவர் அங்கே சொன்னாரே சார் இங்கே வந்து கேட்பான். நீ என்னடா கேட்குறேன்னு கடைசி வரைக்கும் அவனுக்கும் தெரியாது. ஸோ ஒரு பத்திரிகையாளர் என்பவன், செய்தியாளர் என்பவன் என்ன செய்தியை ஒரு தலைவரிடம் கேட்டு பெற வேண்டுமோ அந்த கேள்வியை யாரும் கேட்பது கிடையாது. இவர் சார் அவர் இது சொல்லிட்டாரே சார் நீங்கள் நினைக்கிறீங்க, இவர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் நினைக்கிறீங்க, இது போன்ற தலைவர்களுக்குள்ள கோலமூற்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க பாதி பேர் செய்தியாளர்கள். அந்த நிலை மாற வேண்டும். ஒரு செய்தியாளர் என்பவர் எந்த கேள்வியை கேட்க வேண்டும்? நம்ம இப்போ சொல்கிறாங்க முதல் செய்தியாளர் ஆஞ்சநேயர், நாரதர் போன்றவர்களெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் முதல் செய்தியாளர்களாக என்ன விஷயமோ அதை கற்பனை வளத்துள் சென்று செய்து அந்த செய்தியை சரியான முறையில் கொண்டு வந்தார்கள். நாரதரும் ஆஞ்சநேயரும் அது முதல் பத்திரிகையாளர்னு சொல்கிறோம். அது மாதிரி பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் நம்மளோட நிலைப்பாடு. ஏன்னா இப்போ பலரும் யூடியூப் என்று ஆரம்பித்து கண்ட விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு புற்றீசல் கூட டெய்லி எனக்கு தெரிஞ்ச 500 யூடியூப் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தேசிய சிந்தனை உடையது மிக மிக குறைவு. ஜர்னலிசத்திற்கு ஊடகத்துறைக்கு படிப்பே கிடையாது. அதற்கு படிப்பே தேவையில்லை. அனுபவங்கள் தான் படிப்பு. நீங்கள் மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் ஜர்னலிசத்தை பற்றி கொள்ளலாம். நீங்கள் மெடிக்கல் கரஸ்பாண்டண்ட்டாக ஆகலாம். சட்டக்கல்லூரியில் படிக்க ஆசைப்படுகிறீர்கள், இடம் கிடைக்கவில்லை, லீகல் கரஸ்பாண்டண்ட்டாக ஆகலாம். ஸோ எந்த துறையில் நீங்கள் ஆசைப்பட்டாலும் கனவுகள் நிறைவேறவில்லை என்றால் ஜர்னலிசம் வரலாம்.